ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க. இந்திய அணியை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கடா. கண்டிப்பாக இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி தொடர பாகிஸ்தான் வெல்லாது. இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி பங்களாதேஷ் எதிரான முதல் ஒரு நாள் போட்டி வெற்றி குறித்து பேசிய முன்னாள் பாகிஸ்தான் நட்சத்திர வீரர்னு சொல்லலாம், கேப்டன் கூட சொல்லாங்க மிஸ்பா பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி வெற்றிக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பை ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், அது பேசினான்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிஸ்பா அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் அணியை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக தாங்க இருக்குது. ஏன்னா சொந்த நாட்டில் சாம்பியன் ட்ராஃபி விளையாடுறாங்க, இந்தளவுக்கு ஒரு மோசமான கிரிக்கெட் விளையாடக்கூடாது. இந்தியா பார்த்துக்குங்க, முதல் போட்டியை வெற்றி பெற்றாங்க. பாகிஸ்தானை நியூசிலாந்து அணி எதிராக தோற்றது ரொம்ப ஒரு ஈஸியாக தோத்தாங்க. ஃபைட் பண்ணி கூட தோக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதேமாரி போனால் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை இந்தியா வெற்றி பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான் இந்த தொடரை விட்டு வெளியே போயிடுவாங்க. எவ்வளோ பெரிய ஆபத்தான நிலைக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அந்த போட்டி இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்திய அணி ரொம்ப ஃபார்மில் இருக்காங்க, செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு என்னமோ பாகிஸ்தான் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்க அணியில் இன்னும் நிறைய இளவீரர்களை மாற்றணும், நிறைய சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் பாகிஸ்தானோட கிரிக்கெட் முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு விமர்சித்து பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க மிஸ்பா. எஸ், ஏன்னா நியூசிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக ட்ரை சீரீஸில் 2 போட்டி தோத்தாங்க. சாம்பியன் ட்ராஃபி முதல் போட்டி அவங்க தான் விளையாடினாங்க, நியூசிலாண்டு பாகிஸ்தானும். அதுலேயும் தோத்தாங்க. ஒரு ஃபைட் கூட பண்ணாமல் பாகிஸ்தான் அணின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லலாம் நியூசிலாந்து நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க, எல்லாம் ஓகே தாங்க. இருந்தாலும் அவங்க நாட்டில் நடக்குதுங்க. கண்டிப்பாக செம்ம அட்வான்டேஜ் இருக்குது. முதல் போட்டி வெற்றி பெற்றாலே மேக்ஸிமம் நல்ல அட்வான்டேஜ் தான். பட் ரொம்ப ஒரு இதுவாக தோத்துட்டாங்க. விடுங்க, அவங்க மிஸ்பா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி இது மாதிரி சாம்பியன் ட்ராஃபியே ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டாரு. ஓகே, அது எப்படின்னா போட்டோம். பட் நேற்று இந்திய அணி சரியான ஒரு சம்பவம் செஞ்சுட்டாங்கன்னே சொல்லுங்க. கில்லோட சம்பவம்னு சொல்லலாம். ஏன்னா 100 கில் என்னங்க, வைஸ் கேப்டன் கொத்ததுலேருந்து சரியான ஒரு பேட்டிங் ஆடிட்டு வந்துட்டு இருக்காருங்க தலைவர். கண்டிப்பாக அதேமாரி நம்ம எதிர்பார்த்த நிறைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, எல்லாம் ஓகே தானே. ரவீந்திர ஜடேஜா எதிர்பார்த்த, கிங் கோலி ஒரு 100 அடிப்பாருன்னு பார்த்தோம், அவரெல்லாம் விளையாடல. ஓகே, அடுத்து நம்ம ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் சண்டே நம்ம கிங் கோலியோட ஷோ கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஏன்னா அடுத்த போட்டி இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் குவாலிஃபை டு செமிஃபைனல். எஸ், செமிஃபைனலுக்கு நம்ம குரூப்லேருந்து நம்ம முன்னேறிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பங்களாதேஷோ இல்லை பாகிஸ்தானோ, பாகிஸ்தான் தோத்தா வெளியே, அப்புறம் நியூசிலாண்டோ யாரோ ஒருத்தர் வருவாங்க. அது நம்ம பொறுத்து பார்க்கலாம். பட் நம்ம செமிஃபைனலுக்கு முன்னேறுவோம், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். கண்டிப்பாக கில்லு நிறைய முன்னணி வீரர்கள் சொன்னாங்க இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே கில்லு ஒரு பார்க்க வேண்டிய வீரராக சாம்பியன் ட்ராஃபியில் வருவாருன்னு சொன்னார். அதுக்கேற்ற முதல் ஸ்டெப்பை பயங்கரமாக 100 கொடுத்து ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா இருக்குங்க, இந்திய அணி பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக பங்களாதேஷும் நல்லா ஃபைட் பண்ணாங்க. இந்த மாதிரி தோத்தா பரவாயில்ல ஃபைட் பண்ணி, ஆனால் பாகிஸ்தான் தோத்தாங்க பாருங்கள், நியூசிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப ஒரு ஒஸ்டான பேட்டிங் தான் சொல்கிறோம். ஓகே, முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இந்திய அணி இந்த வாட்டி கோப்பையை தூக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாட்டி இந்திய அணி கோப்பையை வெல்லுமா வெல்லாதா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க? முன்னாள் பாகிஸ்தான் வீரரே இந்தியா தான் ஜெயிக்குன்னு சொல்லியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.